அம்மா, நேத்து உடம்பு பூரா நோவுன்னு புலம்பிட்டு இருந்தீங்களே, முடக்கத்தான் கீரை கொண்டு வந்திருக்கேன். அரிசி உளுந்த ஊற போட்டு இதையும் சேர்த்து அரைச்சி நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிடுங்க. லேசா கசப்பு பச்சை கலரில் இருக்கும். ஆனால் அப்புறம் பாருங்க, உடம்பு வலி வாய்வு கோளாறு ஓடியே போயிடும் என்று கீரைக்குடையை இறக்கினாள் பாக்கியம். முடக்கத்தான் கீரைக்கட்டை பிரித்து உட்கார்ந்து இளங்கீரையாக சாவகாசமாக ஆய்ந்து போட ஆரம்பித்தாள். அவள் தோளில் சாய்ந்து நின்ற அவளது கடைக்குட்டி வனிதா முப்பட்டையான முடக்கத்தான் காயை நெற்றியில் பட்படென அடித்து வெடிக்க வைத்து சிரித்தது. மற்றொரு நாள் சின்ன சின்ன இலைகளுடன் ஒரு கிளையை ஒடித்து கொண்டு வந்தாள். ஐயா, மூட்டு வலியில் கஷ்டப்படுறான்னு சொல்லுவீங்களே, தேடி பிடிச்சு வாத நாராயணன் கீரை கொண்டு வந்திருக்கேன். இலையை உருவி தரேன். நெய் விட்டு வதக்கி காஞ்ச மிளகா உளுந்து பெருங்காயம் வறுத்து உப்பு புளி வச்சு துவையில் அரைச்சி கொடுங்க. மருந்து மாத்திரை எதுவுமே வேணாம். மூட்டு வலி சூப்பராக கேட்கும். இப்படி தான் பாக்கியம் எனக்கு அறிமுகமானால் என் பிள்ளைகள் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட ஓய்வு பெற்று என் கணவருடன் எப்போதோ வாங்கி போட்டிருந்த ஒதுக்குப்புறமான 3/4 கிரவுண்ட் நிலத்தில் வீடு கட்டி கொண்டு குடி வந்தோம். அப்போதுதான் வீடுகள் வர தொடங்கியிருந்தன. கடற்கனி என்று கொஞ்ச தூரம் போக வேண்டும். நீரிழிவு நோய் என்பதால் டாக்டர் தினம் ஒரு கீரை சாப்பிட சொல்லி அறிவுறுத்தினார். எப்போது கீரை வரும், காய் வரும், பழம் வரும் என்று தினம் பள்ளிக்கிடந்து தான் வாங்க வேண்டும். தவற விட்டுவிட்டால் கடைக்கு நடக்க வேண்டும். தினமும் நான் வாசலில் காத்து கிடப்பதை பார்த்த கீரைக்கார பெண்மணி பாக்கியம், எதுக்குமா இப்படி காத்து கிடக்கிறீங்க? தினம் தவறாமா நானே கொண்டு வந்து தரேனே என்று வந்து ஒட்டி கொண்டாள். அதுபோல தினம் ஒரு வகை கீரையாக பார்த்து எடுத்து வந்து கொடுப்பதோடு அதை சுத்தம் செய்து நறுக்கி கொடுத்து விட்டு போகும் வழக்கு பழக்கமாகிவிட்டாள். அவளை பற்றிய விவரங்களையும் பேச்சோடு பேச்சாக வெளியிட்டாள். கீரைக்கார பாக்கிய புருஷன் இறந்து 2 வருடமாகிறதாம். 2 பிள்ளைகள், 2 பெண் என்று 4 குழந்தைகள். தினம் 3 வேளையும் 5 ஜீவன்கள் அரை வயிறாவது சாப்பிட வேண்டும். காலையில் கீரை வியாபாரம், மதியம் பூக்கடைகளுக்கு பூக்கட்டி கொடுக்கிறாள். மாலை அம்மன் கோவில் வாசலில் கற்பூர நெய் விளக்கு விற்கிறாளாம். இவ்வளவு பாடுபடும் பிள்ளைகளுக்கு வயிறாறு சாப்பிட போட முடியவில்லை என்று புலம்புவாள். எனக்கு பரிதாபமாக இருக்கும். இத்தனை கஷ்டத்தில் 4 குழந்தைகள் தேவையா? 2உடன் நிறுத்தி கொண்டிருக்கலாமே என்று கேட்க தோன்றும். நமக்கே வம்பு என்று வாயை மூடிக்கொள்வேன். ஒரு நாள் வரும்போதே பாக்கியம் சோர்வாக வந்து உட்கார்ந்தாள். நைட்டு பூரா தூக்கமே இல்லை, தலை ரொம்ப நோவுது என்றால் முனங்கலாக. மாத்திரை போடுறது தானே, இரு சூடாக காஃபி தரேன். அவள் கூச்சத்துடன் மறுப்பதே காதில் வாங்காமல் காஃபி கலந்து எடுத்து வந்தேன். பாக்கியம் மாத்திரை போட்டுக்கொண்டு காஃபியை குடித்தாள். டம்ளரை கழுவுவதற்காக போனவள் கிச்சன் சிங்கை எட்டி பார்த்தாள். அம்மா, தப்பாக நினைக்கிறேனா? தினமும் இதே நேரம் வந்து பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சிட்டு போகட்டுமா? அதுவும் சரி என்றப்பட்டது. அவள் வறுமையை குறைக்க என்னால் சிறிய உதவி கணவரை பார்த்தேன். அவரும் தலையசைத்து சம்மதித்தார். அதுபோல தினம் வர தொடங்கினாள். வந்ததும் கீரை காய்கறிகளை சுத்தம் செய்து நறுக்கி கொடுப்பாள். பாத்திரம் கழுவி துணி துவைத்து காய போட்டுவிட்டு நான் கொடுக்க காஃபியை குடித்து விட்டு போவாள். அதோடு நில்லாமல் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை என்று வீட்டை துடைத்து கொடுப்பாள். வாரம் ஒரு தடவை ஒட்டடை அடிப்பாள். லீவு நாட்களில் அவள் பிள்ளைகளை அவளோடு வருவார்கள். அங்கும் எங்கும் ஓடி சத்தம் போட்டு அமர்க்கல செய்யாமல் அமைதியாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருப்பார்கள். என் கணவர் பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டியபடி, பேரென்ன, என்ன படிக்கிறீங்க என்று அன்புடன் விசாரித்தாள். பெரிய பையன் மரியாதையுடன் கை கட்டியபடி எழுந்து நிற்க மற்றவர்களும் அதே போல் எழுந்து நின்றனர். என் பெயர் கண்ணன், 6வது படிக்கிறேன். இவன் பூங்குடி 4வது படிக்கிறா. இவன் ஏழுமலை 2வது. இது வனிதா, இன்னும் ஸ்கூல் போகல என்று பணிவுடன் பதில் சொன்னாள். முதல் நாள் அவர்கள் வந்தபோது மிகுந்திருந்த டிஃபனை கொடுத்த நான் பிறகு அவளுக்கென்று அதிகமாக தயாரிக்க தொடங்கினேன். மாவரைக்க சோப்பு, கடுகு, டீத்தூள், பால் பாக்கெட் என்று ஏதேனும் அவசர தேவைக்கு சைக்கிளி போய் வாங்கி வர கண்ணன் உதவியாக இருந்தான். இப்படியாக பாக்கியமும் அவள் பிள்ளைகளும் எங்களை ஒருத்தராகிவிட்டனர். ஒரு நாள் சமையலறை சிங்கில் தண்ணீர் கசிகிறதென்று பிளம்பரை அழைத்து வந்தார் என் கணவர்.
அப்போது துவைத்த துணிகளுடன் வந்த பாக்கியம் பிளம்பரை பார்த்தாள். அண்ணே, நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தாள். பிளம்பர் திரும்பினாள். அட பாக்கியமா, இங்கேயா வேலை செய்கிற? கீரை வியாபாரம் என்னாச்சு என்று விசாரித்தாள். அதுவும் ஒரு பக்கம் இருக்குது, வருமானம் பத்தல அண்ணே, அதான் அம்மா வீட்டில் வேலை செய்கிறேன். பாக்கியம் மாடி ஏறி போனாள். பிளம்பர் அனுதா போனார், சூள் கொட்டினார். எங்கள் ஊர் பொண்ணு தாங்க, தங்கச்சி முறையும் கூட நல்லா தான் கட்டி கொடுத்தாங்க. அதோட தலையெழுத்து புருஷக்காரன் சரியில்லை, குடிகாரன், இன்னொரு பெண்ணோட வேறு பழக்கம், தினம் இதுக்கு அடி உததான். அப்புறம் பாக்கியத்தை விட்டுட்டு அந்த பொம்பளையோட கூடவே போயிட்டான். கட்டட வேலை செய்கிறவான். அந்த பொம்பளைக்கும் அதே வேலை தான். ஒரு நாள் பாருங்க, புது கட்டடத்தோட உத்தர இடிஞ்சு விழுந்து அவங்க 2 பேருமே நசுங்கி செத்துட்டாங்க. பாவங்க பாக்கியம், புருஷன் ஒருத்தன் உயிரோடாவது இருந்தான், அதுவும் போயிடுச்சு. அவர் சலிப்புடன் சொல்ல சொல்ல எங்களுக்கு பாக்கியத்தின் மேல் பரிவும் பாசமும் அதிகமாயிட்டு. 6 மாதம் ஆகியிருக்கும். வேலை முடித்து விட்டு கிளம்பிய பாக்கியம் தயங்கி நின்றான். என்ன பாக்கியம் என்றேன். ஒரு 500 ரூபாய் முன்பணமாக தரீங்களா? சம்பளத்திலே கழிச்சுக்கங்க. அதோட வர புதன்கிழமை வேலை செய்ய வரமாட்டேன், சேர்த்து வைங்க, மறுநாள் செஞ்சு கொடுத்துருவேன். என்ன விசேஷம் அன்னைக்கு? அது கண்ணன் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். புடவை, வேஷ்டி, இனிப்பு, பழம் எல்லாம் வச்சு படைக்கணும். சட்டுன்னு கோபம் வந்தது எனக்கு. உன்னை அம்போன்னு விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால் ஓடினா உன் புருஷனுக்கு நீ திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியமா? என்னம்மா செய்ய? தாலி கட்டிட்டாரு, பிள்ளைங்கன்னு கொடுத்துட்டாரு, செஞ்சு தானே ஆகணும். எப்படியோ போ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அது சரி, உன் புருஷனுக்கு தெரியுதுனா வேட்டி மட்டும் தானே வாங்கணும், இதுக்கு புடவை? பாக்கியம் தலையை குனிந்து கொண்டாள். அது அந்த பொம்பளையும் அன்னைக்கு தானே செத்தது, அதுக்காக தான். எனக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. பைத்தியமா நீ? அவள் எக்கேடு கேட்டு போனா உனக்கு என்ன? உன் புருஷனுக்கு செய்கிறதே அதிகன்னு சொல்கிறேன், நீ அந்த கேடு கட்டவளுக்கு சேர்த்து திதி கொடுக்கன்னு சொல்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? பாக்கியம் முழங்கினாள். அதோட பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான். நீ உன் பிள்ளைங்கள நல்லா இருக்கணும்னு நினச்சிக்க, வேண்டான்னு சொல்லலை. அந்த பொம்பளைங்களோட பிள்ளைங்க எங்கே கிடந்து சிரஞ்சா உனக்கு என்ன? படப்படுத்தான்னு கேட்டாள். பாக்கியம் அவசரமாக தடுத்தாள். அவளோட பிள்ளைங்க எங்கேயோ இல்லைம்மா, என்கிட்ட தான் இருக்குது. கண்ணனும் பூங்கொடியும் தான் நான் பெற்ற பிள்ளைங்க. ஏழுமலையும் வனிதாவும் அவளுக்கு பிறந்ததுங்க. எனக்கு குப்பனை வேர்த்தது. என்ன சொல்கிற நீ? நீ எதுக்கு அதுங்களை வளர்க்குற? தலையெழுத்தா உனக்கு? கண்ணன் அப்பா கட்டடம் இடிஞ்சு செத்துட்டார்னு செய்தி வந்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினேம்மா. செத்துப்போன 4-5 பேரையும் ஆஸ்பத்திரி வண்டியிலே பொட்டனமாக கட்டி தூக்கிட்டு வந்து போட்டாங்க. கண்ணன் அப்பா உடம்பு மேலே விழுந்து கதறினேன். அப்புறமா மனசை தேத்திக்கிட்டு செய்ய வேண்டிய சாங்கியங்களை செய்ய தொடங்கினேன். அப்போ தான் பார்த்தேன், மற்றவங்கள உறவுக்காரங்க தூக்கிட்டு போகிறாங்க, ஆனால் அந்த பொம்பளை மாத்திரம் அனாதையா எறும்பு அரைச்சி கிடந்தது. யாருமே அக்கறை காட்டலை. ஏழுமலை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். வனிதா எதுவும் புரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு மனசு புழிஞ்சு எடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா அந்த பிள்ளைங்க 2 தெருவா பிச்சை தான் எடுக்கணும், இல்லாட்டி கிட்டவும் கையில் கிடைச்சா சீரழிச்சிடுவாங்க. மனசு கேட்கலங்க. பெத்தவ பண்ண தப்புக்கு பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுங்களும் கண்ணன் அப்பாவோட ரத்தம் தானே. அதாங்க என் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் குடிக்கிற கஞ்சியை அதுங்களுக்கு ஊற்றுறேன், திருப்தியாக இருக்குங்க. வாயை எடுத்து நின்றேன் நான். அதுவரை ஒதுங்கி நின்ற என் கணவர் முன்னால் வந்தார். பாக்கியம், உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலம்மா. உன் பிள்ளைங்க படிப்புக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்கிறேன். முழு பொறுப்பையும் அவங்களே ஏற்றுக்குவாங்க. இந்தா 1000 ரூபாய் இருக்குது, இதை வச்சு திதி செலவு செய், திருப்பி கொடுக்க வேணாம், ஏன் அன்பளிப்பாக வச்சுக்க என்றார் தழுதழுத்த குரலில். பாக்கியம் கண்களை துடைத்து கொண்டாள். ரொம்ப நன்றிங்கய்யா. பசங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறதா சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய் மாத்திரம் கடனாக இருக்கட்டுங்க. கண்ணன் அப்பாவோட திதி செலவு என் சொந்த பணமாகவே இருக்கட்டுங்க. அப்போ தான் என் மனசுக்கு சமாதானமாக இருக்கும். வரேங்கய்யா, வரேங்கம்மா. கூடையை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் அந்த பாக்கியத்தை பார்த்தபடி நின்றோம். எங்கள் கண்கள் பனித்தன. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.